ஹாய் வணக்கங்க. எதுக்கு இந்த லேட் நைட்ல இவ ஆன் வாய்ஸ் போடுறா அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம். ஸோ ரீசன் இருக்குங்க. நான் வேலை முடிஞ்சு இப்பதான் மணி எத்தனை 10:30 இப்பதான் வீடு வந்து சேர்ந்த ஒன்று தான் வாய்ஸ் போடுறேன். நான் வரும்போது என்னோட தங்கச்சியோட ஸ்டோரி பார்த்தேன். அவளே என்ன போல லீனா இருப்பா. ஸோ இப்ப நான் கொஞ்சம் மாறிட்டேன்னு எனக்கு தோணுது. அப்ப லீனா இருப்பா. இப்ப இந்த வீடியோல எந்த ஜூமிங்கோ எதுவுமே கிடையாது. இதுதான் நான். சரிங்களா? அதுல போட்டிருந்தா சாரி கட்டுறத பத்தி இப்ப பேக்ரவுண்ட் வாய்ஸ் ஒரு லீனா உள்ள ஒரு பொண்ணு வந்துட்டு சாரி கேட்டது. அவட்ட இன்னொருத்தவங்க கேக்குறாங்க, இடுப்பு எங்க இருக்குன்னு சொல்லிட்டு சாரி கேட்டுறேன். இதெல்லாமே அவ வீடியோவா சொன்னா அவ ரியலா ஃபேஸ் பண்ணிருக்கா. ஆனா நான் ரியலா கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் அதை ஃபேஸ் பண்ணேன். நான் ஒரு ஷாப்ல ஒர்க் பண்ணேன். அதாவது போத்தீஸ்ங்கிற ஒரு ஷாப். ஒரு இதுல ஒர்க் பண்ணப்போ அங்க வந்துட்டு யூனிஃபார்ம் சாரி மஸ்ட். ஸோ எனக்கு கூட இல்லவங்க எல்லாரும் சாரி உடுக்கும் போச்சுல எனக்கு கொஞ்சம் பயம். உடுத்துட்டு போனேன். எல்லாரும் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு கூட சொல்லாண்டா. இல்ல என்ன கேலி கிண்டல் பண்ணுதவங்க என் முன்னாடி பண்ண வேண்டாம், என் பின்னாடி கூட பண்ணியிருக்கலாம். சோ அங்க என்ன இடுப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நீ சாரி கேட்டுற அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்பாங்க. எனக்கு வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே நான் கடந்து போவேன். ஆனா அந்த சிரிப்புக்குள்ள இருக்க வலி எனக்கு தான் தெரியும், எனக்கு மட்டும்தான் தெரியும். சோ நான் அந்த கடந்து போயிட்டு நான் ஃபீல் பண்ணுவேன். நம்ம வேணும்னா நமக்கு உடம்பு நான் வேண்டாம்னா நான் சொன்னேன். நான் லீனா இருக்கணும்னு நானும் ஆசைப்பட்டேன். சாரி கெட்டினா பார்க்க கம்பு குச்சி போல இருக்கணும்னு நானும் ஆசைப்பட்டேன். இல்ல நாங்க எங்களோட பிறப்பு அப்படி இருக்குன்னா நாங்க என்ன பண்ண முடியும்? எங்களுக்கு மட்டும் கிடையாது, குண்டா இருக்கவங்களுக்கு இந்த பிரச்சனை தான். சோ நாங்க எல்லாருமே வரம் வாங்கிட்டு வரல. நாங்க ஒல்லியா இருக்கணும், நாங்க குண்டா இருக்கணும்னு சொல்லிட்டு யாருமே வரம் வாங்கிட்டு வரல. இயற்கையாவே எங்களுக்கு அமைச்சிட்டு நாங்க அதுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ நீங்க எங்க பேர்ல அக்கறை எடுக்கிறேன்னு பேர்ல கமெண்ட் பண்றீங்க பாருங்க, அது எங்களுக்கு எவ்வளவு வலிக்கும் தெரியுமா? உங்களை அழகா படைச்சிருக்காரு, அதை நீங்க அனுபவிங்க, நீங்க சந்தோஷப்படுங்க. உங்களை பார்த்து 4 பேர் ரசிக்காங்களோ ஓகே. பட் எங்களை கிண்டல் பண்ணாதீங்க. எங்களை சாரி இடுப்புல நிக்கலன்னா அது எங்களோட கவலை. அது நாங்க அந்த கவலையே எங்களுக்கே எங்களை பார்க்கும் பட்சத்தில் இன்னும் கொஞ்சம் உடம்பு வரலாமோ இல்ல இன்னும் கொஞ்சம் லீன் ஆகலாமோன்னு உடம்பா இருக்கவங்களுக்கு தோணலாம். அது எங்களோட தோணல். நீங்க ஏங்க குறுக்க வரீங்க? அது வெளியே இந்த ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் போகும்போதுல உன் பிள்ளைக்கு சாப்பாடு கொடுப்பியா? அது 10 பேருக்கு கூட்டத்துலதான் நீ கேட்கணுமா? அவனுக்கு தனியா கேட்க முடியாத. தனியா கூட நீ கேட்காத. எங்க அம்மா அப்பா எனக்கு சோறு தராமலாம் போட்டிருக்காவ. சோறு தரக்கூடானே வச்சிருப்பாவ. ஏதாவது பெத்த பிள்ளைக்கு சோறு தரக்கூடாதுன்னு யாராவது நினைப்பாவளா? நாங்க தின்னாமலா இருக்கோம். நாங்களும் உங்களை போல 3 நேரம் சாப்பிடதான் செய்தோம். நாங்களும் உங்களை போலதான் பண்றோம். என்ன வசதியானவங்க ஃப்ரூட்ஸ் நட்ஸ் சாப்பிடுவங்களா இருக்கும். எங்களை போல மிடில் கிளாஸ்ல உள்ளவங்க அது சாப்பிட முடியாதா இருக்கும். அதுக்காக நாங்களே வேணும்னு எங்க உடம்ப டயட்டா நல்லா தின்னுட்டு டயட் போறவங்களும் இருக்காங்க. அதுக்கு நாங்க எங்களுக்கு வந்துட்டு இயற்கையாவே அமைஞ்சது. சோ இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, என்ன போல கஷ்டப்பட்டவங்க யார் யார் உண்டோ கண்டிப்பா கமெண்ட் பண்ண போடுங்க. நான் இப்படிதான், என்னோட உடம்பு இதுதான், நான் லீனா இருக்கேன்னா அது என்னோட கஷ்டம். என்ன வந்துட்டு யாரும் விமர்சிக்காதீங்க, உருவ கேலி பண்ணாதீங்க. அது வந்துட்டு நீங்க அக்கறை காட்டுறேன்னு பேர்ல ஒண்ணு